ஃபோர்த் டைமென்ஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு முக்கியமான உலகளாவிய அறிக்கைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அறிக்கைகள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பிலிருந்து ஒவ்வொரு வருடமும் இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு இடையில் இல்லை வருடங்களுக்கு இடையில் இந்த அறிக்கையானது வெளியிடப்படுகிறது. எந்தெந்த அமைப்பு எந்தெந்த அறிக்கையை வெளியிடுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய உலக வங்கி, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், வேர்ல்டு டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்ட் ரிப்போர்ட், ரெமிட்டன்ஸ் ரிப்போர்ட், ஈஸ் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ், இந்தியா டெவலப்மெண்ட் அப்டேட், யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் இண்டெக்ஸ், தி சர்வீஸ் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன் இண்டெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிக்கைகளை வெளியிடுகிறது. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் IMF என்று சுருக்கமாக சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், வேர்ல்டு எக்கனாமிக் அவுட்லுக் என்ற இரு அறிக்கைகளை வெளியிடுகிறது. WTO என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ட்ரேட் அவுட்லுக் இண்டிகேட்டர் என்று சொல்லக்கூடிய அறிக்கையை வெளியிடுகிறது. WEF அல்லது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு டிராவல் அண்ட் டூரிசம் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட், குளோபல் காம்படிட்டிவ்னஸ் ரிப்போர்ட், இன்க்ளூசிவ் growth அண்ட் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், குளோபல் என்வரன்மெண்டல் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ், ஹியூமன் கேபிட்டல் ரிப்போர்ட், குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட், எங்கேஜிங் டுமாரோ கன்சியூமர் ரிப்போர்ட், குளோபல் எனர்ஜி ஆர்கிடெக்சர் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட், குளோபல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிப்போர்ட், அவுட்லுக் ஆன் குளோபல் அஜெண்டா, தி குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் என்ற அறிக்கைகளை வெளியிடுகிறது. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற அமைப்பு குளோபல் மணி லாண்ட்ரிங் ரிப்போர்ட் அறிக்கையை வெளியிடுகிறது. பேங்க் ஃபார் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு குளோபல் ஃபினான்ஷியல் சிஸ்டம் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையின் மிக முக்கிய அங்கமான யுனெஸ்கோ என்று பொதுவாக சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ், குளோபல் எஜுகேஷன் மானிட்டரிங் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய இரு அறிக்கைகளை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட் யுனிசெஃப் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரிப்போர்ட் ஆன் ரெகுலர் ரிசோர்சஸ், தி ஸ்டேட் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் சில்ட்ரன் ரிப்போர்ட்ஸ் என்ற இரு அறிக்கைகளை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்டு கிரைம் என்ற அமைப்பு வேர்ல்டு ட்ரக் ரிப்போர்ட், குளோபல் ரிப்போர்ட் ஆன் டிராஃபிக்கிங் இன் பர்சன்ஸ் என்ற இரு அறிக்கைகளை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்டு கிரைம் அமைப்பு வேர்ல்டு வைல்ட் லைஃப் கிரைம் ரிப்போர்ட் அறிக்கையையும் வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்ற அமைப்பு தி குளோபல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அறிக்கையை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்டு டெவலப்மெண்ட் என்ற அமைப்பு வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அறிக்கையை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ரெடக்ஷன் என்ற அமைப்பு குளோபல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் என்ற அமைப்பு ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. UN டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் என்ற அமைப்பு வேர்ல்டு எக்கனாமிக் சிச்சுவேஷன் அண்டு ப்ராஸ்பெக்ட்ஸ் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன் ஹேபிட்டட் என்ற அமைப்பு வேர்ல்டு சிட்டிஸ் ரிப்போர்ட் அறிக்கையை வெளியிடுகிறது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க் என்ற அமைப்பு வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் அறிக்கையை வெளியிடுகிறது. இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு வேர்ல்டு சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட், வேர்ல்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோஷியல் அவுட்லுக், வேர்ல்ட் ஆஃப் ஒர்க் ரிப்போர்ட், குளோபல் வேஜ் ரிப்போர்ட் என்ற அறிக்கைகளை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ், எஜுகேஷன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஆகிய 4 அறிக்கைகளை வெளியிடுகிறது. யுனைடெட் நேஷன்ஸ் என்வைரன்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற அமைப்பு எமிஷன் கேப் ரிப்போர்ட், குளோபல் என்விரான்மெண்ட் அவுட்லுக், ஆக்ஷன்ஸ் ஆன் ஏர் குவாலிட்டி என்ற 3 அறிக்கைகளை வெளியிடுகிறது. இந்த யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் என்ற அமைப்புடன் இன்டர்போல் என்ற அமைப்பும் இணைந்து தி ரைஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் கிரைம் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. FAO என்ற அமைப்பு வேர்ல்டு ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பொதுவாக WHO என்று சொல்லக்கூடிய அமைப்பு
வேர்ல்டு ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மற்றும் வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் ரிப்போர்ட் ஆகிய 2 அறிக்கைகளை வெளியிடுகிறது. இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் சேஃப்டி ரிப்போர்ட்ஸ் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ற அமைப்பு டெக்னிக்கல் கார்ப்பரேஷன் ரிப்போர்ட் மற்றும் நியூக்ளியர் டெக்னாலஜி ரிவ்யூ என்ற 2 அறிக்கைகளை வெளியிடுகிறது. இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி வேர்ல்டு எனர்ஜி அவுட்லுக் மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா எனர்ஜி அவுட்லுக் என்ற 2 அறிக்கைகளை வெளியிடுகிறது. இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் என்ற அமைப்பு ரெட் லிஸ்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. வேர்ல்டு வைல்டு லைஃப் ஃபண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தி எனர்ஜி ரிப்போர்ட் அண்ட் லிவிங் பிளானட் ரிப்போர்ட் என்ற அறிக்கைகளை வெளியிடுகிறது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் என்ற அமைப்பு குளோபல் கரப்ஷன் ரிப்போர்ட் என்ற அறிக்கையையும் கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் என்ற அறிக்கையையும் வெளியிடுகிறது. ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்ற அமைப்பு வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்ற அமைப்பு குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அறிக்கையை வெளியிடுகிறது. ஃபார்ச்சூன் மேகசின் சேஞ்ச் தி வேர்ல்ட் லிஸ்ட் டேட்டா என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. தி ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் என்ற அமைப்பு குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் மற்றும் குளோபல் டெரரிசம் இண்டெக்ஸ் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. கார்னல் யூனிவர்சிட்டி இன்செட் அண்ட் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் என்ற 3 அமைப்புகளும் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் என்ற அறிக்கையை வெளியிடுகின்றன. ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் என்ற அமைப்பு OPEC மந்த்லி ஆயில் மார்க்கெட் ரிப்போர்ட் அறிக்கையை வெளியிடுகிறது. ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் என்ற அமைப்பு வேர்ல்டு ஆயில் அவுட்லுக் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் ஏஷியன் டெவலப்மெண்ட் அவுட்லுக் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. UN இன்டர் ஏஜென்சி குரூப் என்ற அமைப்பு லெவல்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் சைல்டு மார்டாலிட்டி ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. யுனிவர்சல் போஸ்டல் யூனியன் போஸ்டல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ற அமைப்பு ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு கிளைமேட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு இந்தியா ஸ்டேட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரிப்போர்ட் என்ற அறிக்கை வெளியிடுகிறது. குவாலிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற இந்திய அமைப்பு ரிப்போர்ட் கார்டு ஆஃப் ஸ்வச் பாரத் மிஷன் என்ற அறிக்கை வெளியிடுகிறது. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ற அமைப்பு நேஷ்னல் ஏர் குவாலிட்டி இண்டைசஸ் நேஷ்னல் ஆம்பியன்ட் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் என்ற 2 அறிக்கைகளை வெளியிடுகிறது. நிதி ஆயோக் DIPP CII என்ற அமைப்பு இந்தியா இன்னோவேஷன் இண்டெக்ஸ் என்ற அறிக்கையை வெளியிடுகின்றன. நிதி ஆயோக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹெல்த் அவுட்கம் இண்டெக்ஸ் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ரிப்போர்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் மானிட்டரி பாலிசி ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் ஆன் ட்ரெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா குவார்ட்டர்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் டெபாசிட்ஸ் அண்ட் கிரெடிட் ஆஃப் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ் இன் இந்தியா ஹேண்ட்புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்தியன் எக்கானமி என்ற அறிக்கையை வெளியிடுகின்றது. இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு இன்டர்நெட் ரெடினஸ் இண்டெக்ஸ் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் ரெசிடெக்ஸ் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. பிரதம் என்ற அமைப்பு ஆனுவல் சர்வே ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. நிதி ஆயோக் மற்றும் MHRD அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் என்ற மினிஸ்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ற அறிக்கையை வெளியிடுகிறது. தி கவுன்சில் ஆஃப் சோஷியல் டெவலப்மெண்ட் என்ற அமைப்பு இந்தியா சோஷியல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் என்ற அறிக்கை வெளியிடுகிறது. பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு ரெட் டேட்டா புக் என்ற அறிக்கையை வெளியிடுகின்றது. ஸோ ஓவராலாக அறிக்கைகள் அது எந்தெந்த அமைப்பு வெளியிடுகின்றன அப்படின்றத பார்த்தாச்சு. கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அறிக்கை வெளியிடுறாங்கன்னா அந்த அறிக்கையோட சாராம்சம் என்ன அப்படின்றத எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த சர்வேவை பேஸிங்காக வச்சு இந்த அறிக்கையை நீங்கள் பேஸாக வச்சு நீங்கள் பாஸ்ட் 2019-20 எந்தெந்த அறிக்கை வந்திருக்குன்றத ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸை. இந்த வீடியோவோட ஃபுல்
பிடிஎஃப் ஃபைலும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். 4th டைமென்ஷன் சேனலின் வீடியோக்களை பின்தொடர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.